அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தில் உள்ள படித்தரங்கள். இவ்வுலகில் படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது. சிலர் படைத்தவனுக்கு கூடுதலாக தொழுவார்கள், இன்னும் சிலர் நடுத்தரமாக வணக்கங்களை புரிவார்கள். மேலும் சிலர் அதிகம் இறை வழியில் வாரி வழங்குவார்கள். சிலர் குறைவான அளவு தர்மம் செய்வார்கள். இப்படி இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதில் ஏற்றத்தாழ்வு இருப்பதால் இவர்களின் செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு சொர்க்கத்தில் வசதி வாய்ப்புகளும் வழங்கப்படும். அல்லாஹ் இதை பற்றி தன் திருமறையில் கூறும்போது, தமது இறைவன் முன் நிற்பதை அஞ்சியவருக்கு 2 சொர்க்க சோலைகள் உள்ளன என்று கூறுகிறான். மேலும் அவ்விரண்டும் அல்லாத வேறு 2 சோலைகளும் உள்ளன என்றும் கூறுகிறான். அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ரமலானில் நோன்பும் நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் புக செய்வது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. அவர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தாலும் சரி, அல்லது அவர் பிறந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மக்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கலாமா என்று நபி தோழர்கள் சிலர் கேட்டனர். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. அவற்றை அல்லாஹ் தன் பாதையில் அறப்போர் புரிபவர்களுக்காக தயார்படுத்தி வைத்துள்ளான். 2 படித்தரங்களுக்கு இடையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ளது போன்ற தொலைவு உள்ளது. நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தின் படித்தரத்தையே கேளுங்கள். ஏனெனில் அதுவே சொர்க்கத்தின் மிக சிறந்த படித்தரமும் மிக உயர்ந்த படித்தரமும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சொர்க்கவாசிகள் தங்களுக்குள் மேலேயுள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ பயணிக்கின்ற ஒளியுமிழும் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள். அந்தஸ்தில் தமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஏற்ற தாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டுதான் அப்படி பார்ப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவை நபிமார்கள் தங்கும் இடங்கள் தாமே, அவற்றை மற்றவர்கள் அடைய முடியாதல்லவா என்று கேட்டனர். அதற்கு நபி அவர்கள், இல்லை, என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது ஆணையாக, அங்கே தங்குபவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என ஏற்று கொண்டவர்களே ஆவார் என பதிலளித்தார்கள். இன்ஷா அல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடைவதற்கு வல்ல ரஹ்மானிடம் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.